ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு அவ்வளவா பேசலாம் தெரியாது, நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. ஈவி ப்ரோ மாதிரி அழகா பேச வராது, பட் என் மனசுல இருக்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ்ல நாங்க எடுத்து முடிச்சிட்டோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்றது வந்து அவ்வளோ ஜாலியா போச்சு. ஷூட்டிங் லொகேஷன்ல என்ன வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க ஈவி. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்மள கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்றதே தெரியாது இல்லையா. ஸோ இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ ரொம்ப செம்மையா ஜாலியா போச்சு ஷூட் எங்களுக்கு. அண்ட் வந்து இந்த சாங் பத்தி சொல்லணும்னா இதோட லிரிக்ஸ், அப்புறம் இதோட டைரக்ஷன், கொரியோகிராஃபி மோஸ்ட்லி எல்லாமே ஈவியே பண்ணிட்டாரு. இவர் வந்து செம்ம பேஷனேட்டான ஒரு பர்சன். எப்படி சொல்றது, யூஎஸ்ல வந்து ஐடி கம்பெனில ஜாப் இருக்கு. ஸோ அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாவும் ஹாப்பியாவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க சாங் கேட்டிருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் எங்களோட டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த விக்கி ப்ரோ அண்ட் மான்சி ப்ரோ செம ஃபன்னா ஷூட்டை கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் ஈவி. அண்ட் ஈவி ப்ரோட அப்பா எங்க அம்மா எனக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி ஈவி ப்ரோக்கு அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க. நான் ஷூட் ஃபுல்லா அது பார்த்தேன். அப்பா ஃபுல் டே இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச் அப்பா. And thank you so much guys, keep supporting. And Surendra Anna, thank you so much. உங்களால தான் எனக்கு ஈவி தெரியும், நீங்க இன்ட்ரோ듀ce பண்ணனால thank you so much Surendra Anna. So கண்டிப்பா சாங் கேளுங்க ஹாஃப் பாட்டில், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். keep supporting, love you all so much. Thank you. Thank you darling, thank you so என் பேர் எழில்வாணன், ஈவின்னு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் அவங்க டைம் எடுத்து வந்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தான் எனக்கு செலிபிரிட்டி யாரா கூப்பிடணும் நினைக்கிறேன். அந்த பச்சை சட்டை கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்ல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, யா செலிபிரிட்டி யாரா கூப்பிடணும்னாங்க. எனக்கு யாரும் தெரியாது, நீங்களாம் தான் செலிபிரிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டேஜ், ஸோ கொஞ்சம் லிட்டில் ஷிவரிங். புரியுது. Okay, first I want to thank few people. So அதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போ இங்க வந்து நின்று இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் முருகன், அது இருக்காரு முருகன்றது. அதுக்கப்புறம் சுரேந்தர் அண்ணா அண்ட் விஜய் அண்ணா. இவங்க 3 பேரும் ஆக்சுவலா லைக் கைண்ட் ஆஃப் மை ஃபேமிலி. நான் எதனா ஃபர்ஸ்ட் என்னோட என்ன பண்றேன்னா அவங்க கிட்ட கேட்பேன். லைக் ஆனஸ்ட் ஒப்பீனியன் தருவாங்க. உன்னால முடியுண்டா தம்பி, உன்னால முடியுண்டா தம்பின்னு. சுரேந்திரன் தான் இருக்காரு, தேங்க்யூண்ணா. ஸோ எந்த டைம் வந்தாலும் இவங்க 3 பேர் எப்பயுமே எனக்காக நின்று இருக்காங்க. ஏன்னா ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நான் ஒரு ஐடி கை, ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் தேர் இன் யூஎஸ், இன் கலிஃபோர்னியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட பேஷனா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பண்ண முடியும், எல்லாரும் அவங்களோட பேஷன் பண்ண முடியும்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கேன். பிகாஸ் இதுன்னு இல்லை, எந்த இதுல வேணாலும் பண்ணலாம், யாரு வேணாலும். ஸோ அது ஐ ரியலி வாண்ட் பீப்புள், லைக் நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, பட் டைம் தான் இல்லை. ஸோ அது அவங்களால பண்ண முடியும்ட்டு நான் நம்புறேன் எல்லாரையும். அதுக்கப்புறம் நான் டீம்ல இருந்து போயிடுறேன். ஃபர்ஸ்ட் மியூசிக் டிவி தீபன் அண்ட் வைபவ் தம்பிங்க சூப்பரா. என்ன ஃபர்ஸ்ட் சாங் அவங்க தான் பண்ணாங்க. இது இப்போ என்னோட 3rd சாங் அவங்களும் அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி மான்சி மணி அவரு இங்கதான் இருக்காரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஓபி வெங்கி அண்ட் கெனி, யூஎஸ்ல கெனின்ட்டு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து நம்ம SK21 சிவகார்த்திகேயன் அமரன் எடிட்டர் கலைவாணன் பண்றாரு.
அதுக்கப்புறம் கடைசியா ரவீனா நான் வேற யாரும் டச் பண்ணிட்டாங்க. போஸ்டர் சத்யா பண்ணாங்க. கடைசியா சார் ரவீனா சொல்லணும். ரவீனாக்கு முன்னாடி அவங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா நம்ம அங்கிளுக்கு நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணேன். லைக் லிட்டரலி நான் அந்த யூஎஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி லைக் இந்த சாங் வந்து நான் 2 years முன்னாடி டான்ஸ் பண்ணிட்டு அங்கேயே முடிச்சு டான்சிங் போர்ஷன் அங்கேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டு மை பர்சனல் திங் அங்கே ஐ கெப்ட் லைக் திங்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். கரெக்டான பர்சன் கூட பண்ணணும். அடுத்த ஆல்பம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் லைக் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண லைக் ரவீனா தான் பண்ணணும்ட்டு சுரேந்திரனா மூலயமா பேசினேன். லதாமா கிட்ட பேசினேன். லதாமா அண்ணன் கிட்டே பேசினேன். அவங்க 2 பேரும் செம ஸ்வீட்டா தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க. டேட்டும் சொன்னாங்க. இது மாதிரி அவங்க பிக் பாஸ்ல பிஸியா இருக்கிறாங்க, சாரி ஜோடியில பிஸியா இருக்கிறாங்க. அதனால ஒரு டேட் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலா யூஎஸ் சண்டே கிளம்புறேன். எனக்கு வந்து ஒரு 4 days தான் இருந்தது. நான் 3 weeks பேக் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு பயமா இருந்தது. ஐயோ இது நடக்காதா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஸியா இருக்காங்க. அவங்க ஃபினாலே வேற இருந்தது. யூஸ்வலா பீப்புள் கெட் டயர்ட். ஸோ அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தது நடக்குமான்ட்டு. ஏன்னா பிளான்டா இதுக்கு தான் வந்தனே. சோ நடந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க ரவீனா கிட்ட பேசும்போது சீரியஸ்லி யூ ஆர் சோ ஹம்பிள் பர்சன். லைக் லிட்டரலா எல்லாமே என்ன சீன் எது எப்படி சொன்னாலும் அவங்க வந்து ஓகே சொன்னா ஓகே அப்படின்னு செம்ம ஸ்வீட்டா எல்லாமே. மோர் தென் இதெல்லாம் இல்லாம லைக் ஒரு ஹியூமன் பீயிங்கா செம்ம ஸ்வீட். நீங்க ரவீனா பி லைக் திஸ், பி சைல்டு லைக் யார் என்ன சொன்னாலும் அது பண்ணிக்காதீங்க. லைக் யூ டூ வாட் யூ லைக். அவ்வளவுதான் செம. ஓகே தேங்க்யூ. ஸோ இதுதான் நான் இப்போ பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்க. ஒரு கான்செப்ட் என்ன வச்சேன்னா யூஸ்வலா இப்போ பசங்க லவர்ஸ்குள்ள நிறைய பிரேக்கப் அது which is like I mean after marriage also small things are happening. That's all like எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஆக்சுவலா இன்னும் இது இப்பதான் முடிச்சோம். 2 days before தான் ஷூட் முடிச்சோம். 2 நாள்ல அவங்க டீம் எடிட் பண்ணி கொடுத்தது. இன்னும் ஃபுல்லா முடிக்கல. இந்த சின்ன டயலாக் நம்ம ப்ராபா சொல்லுவோம்ல, கண்ணால் காண்பதும் போய் காதால் இருப்பதும் தீர விசாரிப்பதும் மெய். அது மாதிரி கடைசியா அது ஃபர்ஸ்டா ஆட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அதுதான் சும்மா ஒன்னு பார்த்துட்டு ஒன்னு டிசைட் பண்ணக்கூடாது. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அது கரெக்டா நம்ம வந்து பேசணும் ஒருத்தவங்க கிட்ட. இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நம்மளே நேரா பேசிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தவங்க கிட்ட போய் அதுல கேட்டு அதை வந்து பெருசா இது பண்றது எல்லாம் இல்லாம சிம்பிளா ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு தட் பர்சன். ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுதான் இது சும்மா ஒரு கான்செப்டா வச்சு பண்ணோம். Hope you all liked it. And thank you Ravina and thanks for all the press for coming here. And thanks Vijay. Thank you everyone. Thank you.